Hello friends, welcome to Powerful Learning. In the video, top companies 10 free online internship with certificate பார்க்க போறோம். எந்த ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் எனி டிகிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பை டாப் கம்பெனிஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளுடைய சப்போர்ட்டர் ஒருத்தவங்க வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்டர்ன்ஷிப்புமே மினிமமே உங்களுக்கு 5 to 6 hours வரையும் தான். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சப்போர்ட்டர் இன்னொருத்தவங்க MS எக்ஸலுக்கான ஃப்ரீ கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எந்த கோர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷனை அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை தெரியும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப் சிஸ்கோடைய இன்ட்ரோ டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது எல்லாமே நான் மோஸ்ட்லி காமிக்கிறது ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கு ரிலேட்டடாக இருக்கும். ப்ராபப்ளி 80% ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அதாவது வெப் டெவலப்மெண்ட். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 hours தான் ஆகும். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்கோ கிட்டேருந்து உங்களுக்கு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்கோ எம்ப்ளாயீஸில் எப்படி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய கம்யூனிகேட் பண்ணி ப்ரொஃபஷனலாக எப்படி கிரியேட் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். இதில் ரிவ்யூஸ் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடையது ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ரெஸ்பெக்டிவ் பர்சன் ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். CV அதாவது ரெஸ்யூமே லிங்க்டின்ல கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நான் டெக்கில் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? டாஸ்க் 1 ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷன். இதில் ரியாக்ட், கிட், NPM ஸ்கில்ஸ், அதாவது லோக்கல் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் NPM கிரியேட் ரியாக்ட் ஆப் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் இதை கிரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங். நீங்கள் எப்படி ரியாக்ட் காம்பனண்ட் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஒன் யூசருடைய பப்ளிக் IP நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் ரியாக்ட் ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியலினாலும் நோ ப்ராப்ளம், ஏன்னா இதுக்கு டெட்லைன் கிடையாது. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் தெரியலினாலுமே நீங்கள் இதை கற்றுட்டு திருப்பி பர்சியூ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ நீங்கள் என்னெல்லாம் பில்ட் பண்ணிருக்கீங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சிஸ்கோவே உங்களுக்கு ஹைரிங் டீமுக்கு உங்களோட ப்ரொஃபைல் சஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் அலைன் உடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமமே 1 hour தான் ஆகும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நடுவில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் தெரியல கற்றுக்கணுனாலுமே நீங்கள் டைம் எடுத்துகிட்டு கற்றுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். டெட்லைன்லாம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ்க்கு ரிலேட்டடான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பை டாப் MNC போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். லைக் வீக்கெண்டில் உங்களுக்கு டைம் இருக்குன்னா அப்போ பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. இதில் நீங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோட்டோடைப். இதில் ப்ராஜெக்ட் பிளானிங், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், டாஸ்க் ஸ்கோப்பிங் இதுதான் நீங்கள் பேசிக்காக பண்ண போகிறது. மெடிக்கல் இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனுக்காக நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமமே 1 hour தான் ஆகும். நெக்ஸ்ட் காமன்வெல்த் பேங்கோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. யாரெல்லாம் ஒரு இதை பில்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் தரீங்களோ அது எல்லா கேட்டகரியுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் BSc, BCA, MCA எந்த கேட்டகரியில் இருக்காங்க, உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் இல்லை வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை இவங்க கொடுத்துருக்கிற ஸ்கில்ஸ்லாம் தெரியும்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸ்
மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் தான் ஆகும் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் கோட் கிளைண்ட் ரெக்வஸ்ட்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு வீடியோ இருக்கு, ரெஸ்பெக்டிவ் பர்சன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். இதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜே. அதே மாதிரி நீங்கள் சிவியில் போட்டுக்கலாம், லிங்க்டின்லையும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டைம் வந்துட்டு இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் போய் ஈஸியாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிட முடியாது சர்டிஃபிகேட்டோட. பட் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஃப்ரீ டைமில் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் இந்த மாதிரி எம்என்சி கிட்டேருந்து சர்டிஃபிகேட்டோட, அதுவும் குறைஞ்ச நேரத்தில் ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய .NET பேக்கெண்டை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. இதுக்கு C#, MongoDB, Postman, Grid இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்துட்டு ரியாக்ட் ரிடக்ஸ் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ரியாக்ட் ரிடக்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க. NPM ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நோட் மாடியூலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேணும். டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து டிரைவ் பண்ணுற மாதிரி தான் டைப் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளைண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. இதுக்கு தேவையானதில் போஸ்ட் கெட் ரெக்வஸ்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஜெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கோடை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. அதாவது யூனிட் டெஸ்ட். இதில் நீங்கள் யூனிட் டெஸ்டிங் கான்செப்ட் ஆஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. XUnit, .NET, C# இந்த 4 இது உபயோகப்படுத்திப்பீங்க. லாஸ்ட்டாக புல் ரெக்வஸ்ட். ஸோ இதுக்கு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் GitHub யூஸ் பண்ணுவீங்க. புஷ் பண்ணி புல் பண்ணுறது, கமிட் பண்ணுறது, இது எல்லாம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். தெரியலனாலுமே யூடியூப்லேயோ இல்லை ஃப்ரீ ரிசோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு பார்க்கலாம். இல்லை நம்ம சேனல்லே நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் டிசைன் அண்ட் யூஎக்ஸ்க்கான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 5.5 ஹவர்ஸ் தான் ஆகும். ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு புரியாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட் கேட்க தான் செய்வீங்க. ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ தெளிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரிவ்யூ இருக்குது, இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயுமே அடங்கும். ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் இல்லை, எக்ஸாம் இல்லை, டேரெக்டாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன டாஸ்க்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வயர் ஃப்ரேமில் UI, UX, மொபைல் டிசைன், வயர் ஃப்ரேமிங் இதெல்லாம் பண்ண போகிறீங்க. இது எல்லா டாஸ்க்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க ஃபார் மொபைல் ஆப். நெக்ஸ்ட் UI, UX, ஆப் டிசைன், மொபைல் டிசைன். UI பேசிக்காக யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ப்ரோட்டோ டைப்பிங், ஆப் ஃப்ளோவில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பீங்க. மேக்ஸிமம் 5.5 ஹவர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின் டு ஒர்க் அட் அ Y Combinator ஸ்டார்ட்-அப். இதுலேயுமே பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட் தான். ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் ஆகும். ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெவலப்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி யார் க்ரியேட் பண்ணால், எப்படி நடந்துட்டு இருக்க ரியல் டைமாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக உங்களுக்கு அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக கான்டென்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண போகிறது ஃபுல் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃப்ரண்ட் அண்ட் அப்டேட்ஸ், ஃபீட்பேக் பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் அப்டேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது React front end engineering web application. Next back end. First பார்த்தது front end first task, second task வந்துட்டு back end. ஸோ இதில் Node.js and web application நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் ரிலீஸஸை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கம்யூனிகேஷன், டிட்டர்மினேஷன் இந்த 2 சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் உடைய வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். மேக்ஸிமமே 2.5 ஹவர்ஸ் தான் ஆகும். ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பண்ணால் கூட நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி பற்றின ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ இருக்குது, இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்குது. நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயுமே வரும். நம்ம டேரெக்டாக டாஸ்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க், ஒரு வெப்சைட்டை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. யூசர் ஃப்ளோ எப்படி இருக்கும், மேப்பிங், வெப் டெவலப்மெண்ட், கிரிட்டிக்கல் திங்கிங். நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப சிம்பிள், HTML, CSS, WordPress. நீங்கள் கற்றுக்கிட்டு கூட பண்ணலாம். நம்ம சேனல்லே இதுக்காக ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அதே மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸும் இருக்குது. மேக்ஸிமம் 2.5 ஹவர்ஸ் தான் ஆகும். முடிச்சு டாஸ்க்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
வெயிட் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்டர்ன்ஷிப்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரையும் எனி டைம் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கக்கூடிய, டெட்லைன் எதுவுமே இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸோட இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், எக்ஸல், டேட்டா சயின்ஸ், காமனாக இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டுக்கான இன்டர்ன்ஷிப் பை டாப் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் பிக் ஃபோர் லைக் டெலாய்ட், கேபிஎம்ஜி, அதே மாதிரி நமக்கு பாப்புலராக தெரிஞ்ச கம்பெனிஸ் சிஸ்கோ, அசென்ச்சர், காக்னிசன்ட், டாட்டா, காமன்வெல்த் பேங்க்கு, ஜேபி மார்கன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோடது அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் வேணாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி ஸ்கை ஸ்கேனரோடைய ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். ஷார்ட்டாக இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப், மேக்ஸிமம் 1.5 hours மட்டுமே தான் ஆகும். மேக்ஸிமமே நீங்கள் இதில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்க. ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், பேசிக் வெப் ஆப்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு சொல்யூஷன் கேட்குறீங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்காக நீங்களே சொல்யூஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டது போகிறனால நம்மளோட ஸ்கில்ஸ் கெயின் ஆக போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது டெட்லைன் இல்லைங்கிறனால நீங்கள் ரிலாக்ஸாக கூட படிச்சுட்டு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டாஸ்க் தான், பேக் ரியாக்ட் வெப் ஆப். இதில் நீங்கள் ஜேஎஸ், ரியாக்ட், பேக் யூஸ் பண்ண போகிறீங்க. லைப்ரரி, இதெல்லாம் லைப்ரரி. மேக்ஸிமம் 1.5 hours ஆகும். நெக்ஸ்ட் ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான 5 hours இன்டர்ன்ஷிப். ரெசுமே லிங்க்டின்ல மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. கீ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது எனிவேர் இன் தி வேர்ல்டு நீங்கள் இதை அட்டன் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இருக்குது. நோ அப்ளிகேஷன், நோ எக்ஸாம், ஃப்ரீ டைமில் பண்ணிக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் டீமுக்கு இந்த ப்ரொஃபைல் ஷேர் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறதுலாம் வந்துட்டு கிட், பைத்தான், பேசிக் ப்ரோக்ராமிங், ஃபினான்ஷியல் டேட்டா, இது 4 வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் டேட்டா ஃபீல்டில் எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறது. நெக்ஸ்ட் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஃப்ரேம்வொர்க் அண்ட் டூல்ஸ், டைப் ஸ்கிரிப்ட், வெப் அப்ளிகேஷன், ரியாக்ட் லைப்ரரி, இதெல்லாம் வச்சு ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் வச்சு டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. தேர்ட் வந்துட்டு டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், வெப் அப்ளிகேஷன், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், ஒரு டேஷ்போர்ட், ட்ரேடிங் டேஷ்போர்ட் எப்படி நம்ம சார்ட்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிறத பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் போனஸ் டாஸ்க் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிகேட் கிட்ட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் 5 hours. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனதர் இன்டர்ன்ஷிப் பை ஸ்கை ஸ்கேனர். இதில் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 7.5 hours ஆகும். மினிமம் 4 hours ஆகும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மொபைல் ப்ராடக்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய இதில் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ரையாரிட்டைஸ் ஆகிறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கிரியேட் அ பேக் ரியாக்ட் வெப் ஆப். இந்த ஒரு டாஸ்க் வச்சு அவங்க தனியாக ஒரு இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லா டாஸ்க்கும் பண்ணணும்னா இந்த இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், காட்லின்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபோர்த் ஒன் நீங்கள் ஜீரா கான்ஃப்ளூவன்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். கூகுளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேசிக்காக கொலாபரேஷன் டெவலப்மெண்ட் டீம் கூட நடக்க போகிறது. மேக்ஸிமம் 7.5 hours ஆகும். நெக்ஸ்ட் அசென்ச்சர் உடைய டெவலப்பர் ப்ரோக்ராம்க்கான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். மேக்ஸிமம் உங்களுக்கு 3 hours தான் ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி டேரெக்டாக என்ரோல் பண்ணி ஒரு டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளைக்கே கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் அக்சென்ச்சர்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எங்களுடைய இன்டர்ன்ஷிப் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ரெக்வயர்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டயக்ராம்ஸ். தேர்ட் ஒன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிளவுட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்ட் பை பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஆர்கிடெக்சரோட இது, செகண்ட் பார்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் நீங்கள் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், ஃபார் லூப், கோட் எப்படி ரீட் பண்ணலாம், எப்படி அல்கரிதம் எல்லாம் வந்துட்டு டீபக் பண்ணலாங்கிறதுல யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்கள் பைத்தானும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஸோ இதிலே நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க,
டெஸ்டிங்கும் நடக்கும். யூஐடியில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடலாம் கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு டிவிஷனாக நீங்கள் மாடியூலாக பிரித்து நீங்கள் பார்ப்பீங்க. 4th ஒன் வந்துட்டு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஐஏஎம் பாலிசிலாம் இருக்காது, க்ளவுட் ரிலேட்டடாக வரும், க்ளவுட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு எஸ்டிஎல்சியும் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஃபுல்லி ஸ்கல்ப்ட் ஆகும், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய இதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் நீங்கள் முடிச்சுக்கலாம். வீடியோவில் காமிச்ச எல்லா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு லிங்க் எங்கே இருக்குது கொடுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.